ஒருவன் பெண்ணாகியே பெருமணமலை திருமாமணி திகழ மன்னாந்தனே அறிவி திகழ் மழலை உழவு அழிவும் மன்னாமலை துள்வார்வினை விழுவா வண்ணம் அருவை கற்பனை கடந்த ஜோதி கருணனை உருவமாகி அற்புத கோலநீடி அருமறை சிறப்பின் மேதாம் சிற்பரே ஜோகமாகும் திருச்சிற்றம் பலத்துள்ளின்று உட்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் போற்றி போற்றி உலகதாம் மனந்தோதுக்கரியவன் நிலவுடாவியே நீர்பலி வேலியன் அழகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் பலர் சிறப்படி வாழ்த்தி வணங்குவான் தவ பகதி பலஜே சிவனே போற்றி பத்திரையந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மாணிக்கவாதக பெருமான் மலரடி போற்றி நம சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக செய்யக்கூடிய பரம்பொருடைய திருவிழாலும் நமக்கு தோன்றாத்திரையா விளங்கக்கூடிய குருமாசனாத்துறை தன்னுள்ளாலும் இங்குமே சிறந்த வகையிலே அருள்வாளிக்கின்ற பசுபதீஸ்வர பெருமானுடைய பேருக்கருணையினாலும் நமது புகழ்ச்சோழ நாயனார் திருவிடம் என்று அமைத்து ஒரு அருமையானதொரு செய்திப்பணிகளை எல்லாம் குருவள்ளியும் திருவள்ளியும் முன்னின்று அருமையாக நடத்தி கொண்டிருக்கூடிய நமது நல்லாசிக்குரிய செந்தி ஈசான சிவம் உள்ளிட்ட அன்பர்கள் மக்களை இந்த அருமையான ஒரு சிவதீட்சா வைபவத்துக்கு அந்த பூஜைகள் எல்லாம் சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களை அன்புக்கிலேயே தேவார நிகழ்ச்சிகளையும் வழங்கிய பொதுவாமூர்த்தி உள்ளிட்ட அன்பர்களே அதுபோன்று தனக்கே உரிய பாணியிலே அருமையாக நாஸ்த இன்னிசைய நிகழ்ச்சியே நாஸ்தான் உள்ளிட்ட அன்பர்கள் மக்களே நம் மடத்து சீடர் பெருமக்களே இன்றைய தினம் தீட்சை பெற வந்துள்ள அன்பர்கள் மக்களே உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த நல் வாழ்த்துக்களை மாதிரியும் வைத்தாக்கிறோம். அந்த காலத்திலே ஐயார் பெருமக்கள்லாம் எப்படி சிரமப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணமாகவே இந்த நிகழ்வு என்று சொல்லலாம். நமது ஈசான செந்தில் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு முறையும் சரியானத்துறை உத்தரவு பெற்று என்பது சொன்னது சரி, இந்த முறை கொஞ்சம் அவராகவே 3வது சோமவாரம் என்று கேட்டுக்கொண்டார்கள். எத்பாவம் தம்பவியது என்று வடமொழியிலே சொன்னார்கள். அடியார்கள் என்ன கேட்கிறார்களோ கொடுத்தே வழக்கம். அதனுடைய ஒரு சிறு இடையூறாகவே இந்த நிகழ்வை நாம் கருதலாம். எதையும் மீறி நாம் அந்த குருவள்ளியும் திருவள்ளியும் சிந்திக்கிறோமோ அதுக்கு சாமி எந்த நேரத்திலையும் துணை வைப்பார் என்பதற்கு இதெல்லாம் தான் ஒரு சாட்சி. ஆக இடையூறு என்பது நம் மனதிலே நினைத்தால் மட்டுமே தான் அது இடையூறு. அங்கிருந்து வரப்போய் சொன்னார்கள், ரொம்ப சேரா இருக்கு, இப்படி நடந்து வர முடியாதுன்னு. அடியார்களே வந்திருக்காங்க, நாம் வருவதனாலே என்ன இருக்குது. ஆக குழந்தைகள் என்று ஒரு நிலைப்பாட்டை நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்ட மடம் தான் நம் மடம். சன்னியாசங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு உத்தரவு தான். ஆக முதல்ல குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டுதான் அடுத்து தீட்சையை நம்ம வழங்குறோம். அதனால்தான் அந்த தீட்சையினுடைய நோக்கமாக அந்த பூஜா வழிபாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய முறையிலே அவர்களுக்கு தகுந்தவாறு தான் நாம் நம்மிடத்தினுடைய உத்தரவு இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு சைவ நிலையை அடைவது என்பது பலஜன்ம புண்ணியம் இருக்கணும். அதில் முறையான குருவை அடைந்து அவரிடத்திலே தீட்சை விட்டு அந்த கொள்கையோடு வாழ வேண்டும் என்பதா இதான் நமது வாழ்க்கையினுடைய நிறைவு என்று கருதலாம். அதுல சந்தேகமே கிடையாது. பசுபதிநாதன் சொல்றோம். ஆக அந்த நிறைவு வருவதற்கு நான் பல இடங்களில் சொல்லுவோம், வேலை செஞ்சா கூலி, சந்தேகமே கிடையாது. ஆக நாம் செய்யக்கூடியவற்றை முறையாக அதுவும் இந்த காலத்திலே செய்யணும் பாருங்க. அதான் நமக்கு முறையான அந்த சிவ வழிபாட்டினுடைய நோக்கம். அந்த இறைவன் நமக்காக அருள் செய்ய குரு மூலமாக அருள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை உணர்த்துவது என்றுதான் நாம் நினைக்க வேண்டும்.
சென்ற ஒரு 4 நாட்கள் முன்பு தான் இந்த புயலானது துவங்கப்பட்டது. துவங்கக்கூடிய நாளில் நம்ம சென்னையில் இருக்கோம். அன்னைக்கு நிகழ்ச்சிக்கே வர வேண்டாம், சாமி ரொம்ப எதிர்பார்க்கிறோம், இருந்தாலும் கூட புயல் காரணமாக வர வேண்டாம்னாங்க. அன்னைக்கு போன அன்னைக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. நம்ம அடியார்களை அன்னைக்கு சந்திக்கிறோம். 5 நாட்களாக சென்னை அடியார்களை சந்திக்க முடியல. அன்னைக்கு வந்து சந்திக்கிறோம். அங்க வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட அடியார்களாக வந்து ஆசிரிச்சார்கள். அவர்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு நினைச்சோம். ஒரு நினைச்சா நடக்குங்கிறதுக்கு அது ஒரு சம்பளம். அதுபோன்று காலையிலே 3வது சோமவார பூஜையை நிகழ்த்து கொண்டு அடியார்கள் தான் இடையூறாக இருக்கக்கூடாது. இங்கு வந்து இந்த எப்பவுமே அந்த மேடைகள்லாம் அமைச்சு செய்வார்கள். நம் சங்கர சிவாச்சாரிய இடத்துல சொன்னோம், சாமிகிட்டே நான் உட்கார்ந்துக்கிறேன், அங்கேயே உட்கார்ந்து தீட்சை வரலாம். இது நம் கோயில்சோர் நாயனார் மடத்துக்கான ஒரு சிறப்பு. தனியாக கொண்டே ஒதுக்க வேண்டாம், சாமிகிட்டே என்ன சேர்த்துருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஆக இதுவரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஒரு தேசிய விழாவாக சாமி இடத்திலே இருந்து ஒரு சாமியே ஆக அந்த வகையிலே குருவம்சமும் ஒன்று சேர அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு வகையிலே பெருமான் அமைக்கிறார். அவ்வளவுதான். நான் வந்து முறையாக இவ்வளவு இத்தனை மழையிலையும் நம்ம அங்க போகணுமான்னு நினைச்சு வர முடியாதவர்கள் இருக்கிறார்கள். வந்தே ஆகணும்னு நினைச்சவங்க இருக்காங்க. வந்தவங்களுக்கு இந்த காட்சி அவ்வளவுதான். ஆக சாமியோடு சேர்ந்து அப்புறம் சாமியோடு சேர்ந்து அந்த கைலாய காட்சி பார்த்தார்கள். ஞானசம்பந்த சுவாமியோடு சேர்ந்து ஜோதியை பிறந்தார்கள்னா அதெல்லாம் கதைகள் நிஜம். நீங்க அப்படி சொன்னாதான் புரியும். ஆக எதுவுமே வந்து உணர்வில் நான் நமக்கு செய்வது தான் சொல்லும். ஆக எதுவுமே உணர்ந்து பார்த்தோமே ஆனால் அதனுடைய தன்மையே வேறு. அதை வந்து உணர்த்தவே முடியாது. அதை உணர்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் விதையினாலே நம் வாழக்கூடிய நாட்டினாலே மக்களினாலே எப்பவுமே இடையூறுகள் நமக்கு நீ சந்திக்காத கிடையாது. இறைவனே இறங்கி வந்து சந்திக்கிறாரு. அதெல்லாம் இந்த முறை. ஆக இந்த காலங்களிலே நாம் வந்து எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, குரு வராது, அவர் போய் தரிசனம் செய்யணும், சன்னியாசத்தையும் தரிசனம் செய்யணும். அந்த ஒழுக்காட்சியோட தரிசனம் செய்யறப்போ அந்த புண்ணியமே தனிங்கிற ஒரு பக்குவத்தை நாம் கொடுத்த தெய்வத்துக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம் அல்லவா? ஆக இந்த 6வது பிறனுடைய பிறவி பயணி எழுதுவனுடைய நோக்கமே நமது செய்வ பணிகள், இந்த தீட்சையினுடைய நோக்கம். அதுவும் முறையாக பாரம்பரியமாக இருந்து தீட்சை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற இடத்திலே பெறுவதுதான் வந்து முக்கியமானது. ஏன்னா வினை எங்கு வேணாலும் போகணும் நமது அடியார்கள்லாம் சொல்லி வச்சு நாம் வந்து கண்ணுரை காணலாம். முக்தியே கிடைக்கக்கூடிய நிலையிலே கூட அந்த முக்தியை வேண்டாம்னு சொன்னார்கள் அடியார்கள். காரணம் என்ன? அங்கும் கூட வினையும் வேலை செய்யும். எனக்கு முக்தி கிடைச்சது சாமியும் அது கேட்கணும்னு இருக்காங்க. யார் வேணாலும் தீட்சை கொடுக்கலாம், யார் வேணாலும் சாமியா நிக்கிறாங்க, எல்லாம் சாமியே என்ன வந்து கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது. இருந்தாலும் கூட எல்லோரும் புரியும்படியான ஒரு சூழ்நிலைக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தள்ளப்படும். அந்த வகையிலே அந்த பாரம்பரியமிக்க சாமியை திருமணியை தொட்டு தீவி செய்யக்கூடிய பூஜை செய்யக்கூடிய வழிபாட்டு நெறியை உடைய அந்த மறைபாடு உடைய ஒரு கிரகத்திலே அந்த தீட்சை பெற்றவங்க அந்த பலன் நமக்கு முழுமையாக சேரும். தகுந்த வாத்தியார் நமக்கு அமையும். இல்லைன்னா நம்ம எத்தனை படித்தாலும் கூட சும்மா படிச்சுனே போலாமே தவிர அந்த முறைகள் நமக்கு தெரியாது. இது 2, இது 3, 5 எழுதினு போனா அவன் சரியான வாத்தியார் இல்லை. இது வச்சு இது 3, இது வச்சு இது 2 அப்படின்னு அவன் சொல்லித்தரான் பாரு, அவன் தான் சரியான வாத்தியார். ஆக ஆசிரியர் அமையதும் நமக்கு முக்கியம்தான். அந்த வகையிலே நமக்கு முறையாக பாரம்பரியமிக்க நம் இடத்திலே அணுகி இந்த பகுதியிலே வினைக்கேற்ப சில மாறுபட்ட கருத்துக்களோடு செய்வன்கள்லாம் பரவி இருந்தது. அதை மாற்றும் மண்டமாக நமது ஈசான சன்னியாசம் அவர்கள் நம்மிடத்திலே அணுகி ஆண்டுதோறும் இது வந்து தீட்சை விழா வழங்க வேண்டும், சாமிகள் வந்து ஆசி வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். மடத்துல நம்ம கிட்ட நம்ம பேச்சு கேட்டவங்களுக்கு தெரியும். எதா இருந்தாலும் நமக்கு மடத்துல உத்தரவு தான். சாமி என்ன சொல்றாரோ அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அந்த கொள்கையோடு இன்றைய தினமும் இன்னும் வரும், கண்டிப்பா மடமானது வரும். அந்த உத்தரவும் அதே போல வந்தது. ஆக அதை வந்து நிறைவேற்றும் மடமாகவே ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்தோம்னா இந்த 4 ஆண்டு காலம்னு சொல்றாங்க. 4 ஆண்டு காலமும் ஒரு நிகழ்வு நம்ம மனசுல நிற்கும்படியாக அமைந்துள்ளது இந்த இடம். அதே போல இந்த திருமறை விழாவில் சென்ற 3-4 மாதத்துக்கு முன்பு அருமையாக செய்தார்கள். திருமறை என்ற விழான்னு இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை. அரசு சார்பா எப்படியோ செய்யறாங்க, அது வேற. ஆக அந்த ஆன்மீக அந்த உணர்வோடு நடந்த அந்த விழாவிலே பார்த்தோம்னா அந்த நடராஜ பெருமான் சன்னதியில அந்த திருவாசனம் நம்ம கையில வருது. அங்க வந்து தேவாரம் தான் தருவதாக இருந்தது. ஆனா அந்த திருவாசகையோடு நம்ம கையில சுவாமி தர வைக்கிறார். இதெல்லாம் அதுல வந்து
செஞ்சது சொல்றதுக்கு நமக்கு நிறைந்த ஒரு மனசில் நிற்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறாங்க. ஆக எதுவுமே ஒரு உணர்வு பூர்வமாகவும் ஒரு மணிப்போடும் அந்த சிவ கொள்கையோடு குரு ஆசியோடு செய்தவையாலும் அதை எதையுமே செய்ய முடியும் என்பதற்கு நமக்கு இதெல்லாம் தான் ஒரு சாட்சி. அந்த வகையிலே பல இடங்களிலிருந்து ஒசூர்லிருந்து இது போன்ற குடியாத்திலிருந்து இப்படி பல மடத்தை சேர்ந்த அடியாரெல்லாம் வந்திருக்காங்க. இத்தனை இடையூறுகளையும் அவங்க வந்திருக்கிறதுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் நீங்கணும். சிவப்புணி அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நான் கொஞ்சம் நேரமாக வந்திருக்க வேண்டியது. நம்ம மடத்துல புதிய பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தோம். இங்க மன நிறைவோட சுவாமி அமைந்திருக்காரு. ஆக இந்த உபதேசம் பெறுவர்கள் தீட்சை வரக்கூடியவர்கள் மிகுந்த புண்ணியத்தை அடைந்தவர்கள் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதுவுமே கிடைப்பது பெரியதல்ல. சுவாமி எல்லாத்துக்கும் ஒரே மாதம் கொடுப்பாரு. ஆனா அது எத்தனை பேர் தக்க வைத்திருக்காங்கன்னா அங்கதான் கேள்விக்குறியாவே மாறுது. அந்த வகையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரும் புண்ணியத்தை நாம் முறையான வகையிலே நம்ம பெற்றிருக்கோம். பார்த்தோம்னா நம்ம இந்த சொல்றாங்கல்ல அந்த அத்தாட்சியோட நம்ம பெற்றிருக்கோம். ஆக இது முறையாக செயல்படுத்துறீங்கன்னா அந்த பலன் நமக்கு முழுமையாக சேரும். ஆக பிறவி பயணி எழுதுவதற்கும் இந்த வாழ்க்கையிலே நமக்கு இகப்பெற நலம் தருவதுதான் நமக்கு செய்வோம். எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் முக்தியை பேர் அடைவார்கள்னு சொல்றாங்க. எல்லாம் முக்திங்கிறது அடுத்ததுதான். இந்த வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடியவற்றை அனைத்துமே செய்ய வேண்டும். சாமி செய்யக்கூடிய பணிகள் சிறப்பாக செய்ய வேண்டும். அதுக்கு நமக்கு இந்த எல்லார் வாழ்க்கைன்னு சொல்லுவது நம்ம வாழ்க்கையிலே வரக்கூடிய இன்னல்கள் இதெல்லாம் நீக்கி நமக்கு தேவையானவற்றை தர வேண்டும். இதை தந்தால்தான் அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். ஏன்னா அன்னைக்கு அடியார்கள் வாழ்ந்தார்கள், எதுவுமே எதிர்பார்க்கல. இன்னைக்கு அப்படி இல்லை. நான் தான் சொன்னேன் சென்ற முறை இந்த தீட்சை விழாவில் சொன்னோம். ஒரு பதியங்களே திருப்பதியங்களே பலன் தரும் பதியங்களாகத்தான் நம்ம படிக்கிறோம். ஒரு பலன் தருதா, இது காசு கொடுக்குறதுனா உடனே வாசி தீரவே காசு நல்குவேன்னு அதை பார்த்தாங்க. அந்த பாட்டு தெரியாத யாருமே கிடையாது. ஆக எல்லாமே பலன் தர வல்லதுதான். எனதுரை தனதுரையாக சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம மனசுல வச்சுனோம்னா போதும். ஞாபகம் என்ன சொன்னாரு? எனதுரை தனதுரையாக. சாமி என்னவே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு படத்துல பார்த்தா அவன் வாய் ஒரு மாதிரி இருக்கலாம், பின்னாடி ஒன்று வழியில் இருக்கும்ல. அதை சொன்ன முதல்ல சொன்னவங்க யாருன்னா ஞான சம்பந்தம் தான். ஆக அந்த வகையில எல்லாமே பலன் தர வல்லதுதான். எதுவுமே பலன் இல்லாத எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு அதுக்கு விருப்பத்துக்கு தக்கவாறு தரமல்லவா, சில கொடுக்குறோம் அல்லவா. அந்த மாதிரி சாமி அதுக்காக கொடுத்தது நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு பாருங்க. அதுக்குன்னு ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க. பலன் தரும் பதியங்களுடைய புத்தகம்னு நிறைய விற்பனை ஆகுது. 7 பதிப்பு ஆயிடுச்சு. நானே 3 பதிப்புக்கு அல்லாச்சு கொடுத்துருக்கோம். என்ன பண்றது? நம்ம இப்படி சைவத்தை கொண்டு போகக்கூடிய நிலை இருக்கிறது வேதனை தான். சீக்கிரம் மாறும். ஆக எதுவுமே பலன் தர வல்லதுதான். எதுவுமே நீங்க நமசிவாய வாழ்க்கைன்னு அர்த்தம். அதே பெரிய பலன் தேவையானதை கொடுக்கக்கூடியது இது. இப்ப கூட இங்க நமசிவாய வாழ்க்கைன்னு நான்தாழ் வாழ்க்கைன்னு சூறாண்டு போயிட்டாங்க. நீங்க அந்த பஞ்சாட்சரத்தை குரு உபதேசமாகவே எல்லாரும் எந்த காரியத்தை அவங்கனாலும் அதை சொல்லணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். பல அடியார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இங்குள்ள அன்பர்களுக்கும் அது நம்ம நிறைந்த ஒரு அன்பு உத்தரவாகவே சொல்றோம். நமசிவாய வாழ்க்கைன்னு சொல்லி எந்த காரியத்தை ஆனாலும் துவங்குங்க. செய்ய வேண்டியது சரியா நம்மளால செய்ய முடியும். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அது மைண்ட் செட் போட்டோம்னா நம்ம எங்க போகணுமோ எங்க போகணுமோ சாமி கூட்டிட்டு போவாரு, நமக்கு முன்னின்று கூட்டிட்டு போவாரு. அதுதான் நம்ம ஞானகுரு மாணிக்கவாச சுவாமிகள் அவசியவாகன்னு சொன்னாரு. இந்த துஞ்சலும் துஞ்சல்னு அருமையான பாட்டு நம்ம அடியார்கள் பாடினாருங்க. அதை பார்த்தோம்னா கடைசி வரி என்ன? 5 உதைத்தன 5 எழுத்துமே. ஆமா, நம்ம அதாவது உதைக்கிறது பெருசு இல்லை. ஏதோ கோபத்துல சண்டையில உதைக்கிறது வேற. 2 அடி வாங்கிட்டு மறுபடியும் 3 அடி அவனும் போடுவான், அவனும் வாங்குவான். அந்த அடி வேற. இது 5 உதைத்தானே. பயப்பட்டு போனாதான் யமன். இதை பார்த்தா நம்ம சொல்றோம் அல்லவா, யமன் மாதிரி நிக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க யமனை சொல்றாங்கல்ல. ஏதோ இடைஞ்சல் வந்தா இல்ல யாரோ எழுதுறா வந்தோம்னா யமன் மாதிரி நிக்கிறாங்க. ஆக தர்மத்தின் தலைவனாகவே அவரை சொன்னார்கள். சாமி சொன்னதை கேட்டதுனாலே அவருக்கு அந்த போஸ்ட் கொடுத்தது சாமி. சாமி சொல்ற யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த போஸ்ட் சாமி கொடுத்து ஒருத்தருக்கு அனுகிரகம் முடியாது. அந்த வகையிலே அவனையே 5 உதைத்தானே 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்து அஞ்சுவது என்பது சிரமம் தானே. மழை கண்டு பயப்படுறோம், அட என்னன்னா சரி அப்படின்னு போறதும் இருக்குல்ல. இப்ப நீங்களாம் அப்படித்தானே வந்திருக்கீங்க முதல் கொண்டு. ஆக அந்த 5 உதைத்தனன்னு என்ன அர்த்தம்? அந்த 5 எழுத்து பயப்படும் அளவுக்கு செய்யும். நமக்கு இருக்கக்கூடிய இடையூறு அவங்ககிட்ட போனா அவன் 5 எழுத்து சொல்லியிருக்கான்பா, அங்க போகணும் தொலைஞ்சு நம்ம போயிடலாம் வேண்டாம்னு சொல்லக்கூடியதான். அதான் 5 உதைத்தன 5 எழுத்துன்னு
ஞானசம்பந்தருடைய அந்த வகையிலே நான் முறையாக சாமிக்கு நம்மால முடிஞ்ச பண்ணா போதும். பாலுக்கு பால்கன் வேண்டி எழுதிட பால்கடல் இந்த பிரான் நீ குடிக்கையோ இல்லையா என் தைரிய தக்கவாறு தரையினாராம் சாமி. ஒரு குழந்தை பால் கடலா குடிக்கும் இல்லையா, நிச்சயமா சொல்லிதானே. ஆனா அவர் அப்படி இல்லை. நீ கேட்கறதுக்கு முன்னாடி அதான் நான் பல இடங்களில் சொல்லுவேன். ஒரு குழந்தை ஆன்னு சொன்னா அப்பா அப்பான்னு என்னத்தான் கூப்பிடும்பா அந்த அவரு இல்ல அம்மா அம்மான்னு என்னத்தான் கூப்பிடுவோம். சொன்ன குழந்தை ஆதான் சொல்லு. அது போன்று நான் பஞ்சாட்சரத்தை தான் சொல்றோம். சாமி அத்தனை மந்திரம் சொல்லி என்ன அத்தனை வழிபாடு பண்ணிக்கிட்டான்ப்பா, அத்தனை திருமுறையே எனக்கு பாடிக்கிட்டான். அதனால நான் அவனுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியன்னு அந்த கருணை கிடல அந்த கருணையை நான் உணர வேண்டும். அதை உணர்ந்தீங்கனாலே போதுமானது நமக்கு. அதே சிவானந்த பேரு என்று அதுதான் காரணம். அதை தரும் வண்ணமாகவே இந்த வீழ்ச்சி விழாக்கள் குருவுடைய உபதேசங்கள்லாம் நமக்கு அமைந்திருப்பதை கொடுத்த பெருமானுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அதான் வாழ்கன்னு சொன்னார்கள். வாழ்கன்னு சில பேர் இப்ப சொல்றாங்கல்ல, வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்னு பார்த்துக்கு சொல்லிக்கலாம். சாமியே வாழ்கன்னு சொன்னாரு. வாழ்கன்னா ஆசீர்வாதம் மட்டும்தான் அர்த்தம் கிடையாது. அந்த திருவடி போற்றும் வண்ணமாக நான் என்னைக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அதான் நோக்கம். அதான் குருவை வாழ்க்கைன்னு சொன்னார். அப்படின்னா குருவுக்கே ஆசீர்வாதம் தான் அர்த்தம் கிடையாது. குருவுடைய திருவடியை நாம் என்றென்றும் சிந்திக்க வேண்டும், அவர் எப்பவுமே நம்முடன் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் சொல்லியிருக்காரு. அது போன்று இந்த வீழ்ச்சியை பெறக்கூடிய அன்பர்கள் நம்மிடத்துக்கு ஒரு வகையிலே 5 முறை அந்த மந்திரத்தை சொல்லுவோம். அது மனதார பதித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் அந்த பசுவீஸ்வர சுவாமி சன்னிதானத்திலே குரு சன்னிதானத்திலையும் நம்மால முடிந்த அளவு ஜபத்தை செய்து கொண்டு எல்லோரும் பசியாக இருப்பார்கள். நம்ம இங்கேயும் பசியோடு இருக்கோம். கொஞ்ச நேரம் இங்க சாமி சன்னிதானத்தில் இருந்தவங்க. ஏன்னா இதான் முழுமையான விரதம். விரதம் தான் என்ன அர்த்தம்? சும்மா சாப்பிடாம இருந்தா விரதம் அர்த்தம். பலவே தான் நினைச்சிருக்கேன். இப்பதான் சாப்பிடாம வந்துடலாம், நாளைக்கு 2 நாளைக்கு ஆமா சாப்பிடலாம். அது பட்டினிங்கிறது வேற, விரதங்கிறது வேற. விரதம்ங்கிறது என்ன மனதளவிலே நாம் தெளிவுபடுத்துவதற்கு தான். ஏன்னா ஆகாரம் தான் ஒருத்தனை மாசம் என்று சொல்வதனாலேயே சில இதெல்லாம் சேர்த்துக்கூட நம்ம சொல்ல காரணம் என்ன, அதன் விலை ஜாஸ்தியினாலேயோ இல்ல அது கிடைக்காதனாலேயோ அப்படிலாம் கிடையாது. சில அன்னங்கள்லாம் நம்மளை மாற்றிடும், நம்ம நிலைகளை மாற்றும். அதனாலேயே சில எல்லாம் வேண்டாம்னு சொல்லி வச்சார்கள். அதுக்கு பேர் தான் விரதம் பெரிய தவிர சாப்பிட வேண்டாம்னு எந்த செய்வமும் சொல்ல. அன்னம் பாலிக்கும் சொல்லி திட்டம் நாங்க சாப்பிட்டுதான் அவன் பாரு. அதுதான் நாங்களும் எங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல சாப்பிட்டு என்ன பாரு, மடத்துல வரங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல ஆகாரம் பண்ணிக்கிட்டோம், எல்லாரும் சாப்பிடணுங்கிறது. ஏன்னா இறைவன் தான் அம்மா சொல்றாங்கல்ல, ஒரு ஜென்மத்துக்கு இருக்கக்கூடிய தாய்க்கு அவ்வளவு தெரியும்னா ஜென்மத்துக்கும் தாயா இருக்கக்கூடியவர் அவருக்கு தெரியும். அந்த வகையிலே இந்த தினத்திலே நாம் உள்ளத்துல அதே போல சாப்பாடுகளையும் கொஞ்ச நேரம் விரதமா இருக்கக்கூடிய சூழல் அது பெருமான் நமக்கு தந்த வரம் தான். இதை கொஞ்ச நேரம் அந்த உபதேசம் முடிஞ்சோம்னா எல்லாருக்கும் கேட்கிறோம். ஆகிய பெருவளும் திருவளும் என்றென்னும் தனிமிக்கே நமக்கு வினையினாலே வரக்கூடியதும் எத்தனையோ செயல்பாட்டுக்குனாலே வரக்கூடியதும் அனைத்தையுமே நமக்கு மாற்றி நாம் அந்த சைவ அனுஷ்டான நெறிகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சாமி நமக்கு தர வேண்டும். ஆனால் அடிக்கடி சொல்லுவேன், 3 கால அனுஷ்டானம் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ரெண்டாவது பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு தடவையாவது பண்ணுங்க. ஏன்னா நம்ம காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியம்தான். சைவத்திலே காலகட்டம் முக்கியம். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாற்றி அமைத்து செய்யலாம் என்று நம்ம குரு உத்தரவு பேரில் செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. ஆக நாம் உத்தரவாவே அது தந்திருக்கோம். நம்ம இடத்துல சாமி இடத்துல உத்தரவு பெற்று அவர்கள் சூழ்நிலை தக்கவாறு செய்யுங்க, தெரியாம விடாதீங்க. அதுதான் நம்ம இடத்துல செய்யக்கூடிய உத்தரவு. அது போன்று நாம் என்ன சொல்றோமோ அதை செய்தா போதுமானது என்பதை மீண்டும் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம மடத்துல உத்தரவு கேட்கறோம் பாத்தீங்கன்னா, அவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, அப்படி பண்ணலாம்னு சில நெறிபாடுகள் மாறிட்டு வருது. அதனாலேயே அவங்க குருவுடைய மொழியாக செய்ய முடியாம போகுது. நான் கருணை கொண்டு எல்லோருக்கும் அந்த உபதேசம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கோடு நம்ம மடம் செஞ்சதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேட்ட உடனேயே அந்த உபதேச மந்திரத்தை நம்ம அனுகிரகிக்கக்கூடிய ஒரு நிலை சாமி நம்ம மடத்து மூலமா வழங்கியிருக்காரு. ஆனா அதை பல பேர் புரிஞ்சு கொள்ளாமல் சில பேர் செஞ்சிருக்காங்கிறதா நமக்கு உத்தரவு வர்றதுனாலேயே நம்ம அவருடைய பெயரு நோக்கத்தை உத்தரவு கேட்டுக்கொண்டுதான் நம்ம இப்போ தந்துட்டு இருக்கோம். முதல்ல அப்படி கிடையாது. அவர்கள் ஒரு நிகழ்ச்சி கேட்கறாங்கன்னா சரி கேட்டுக்கிட்டோம், நமக்கு அதுக்குரிய கிரியைகள் முறைக்காக நம்ம யாகபுரிகள்லாம் செய்யறவங்க இல்லவா, அதனால ஒன்றும் இல்லைன்னு நினைச்சோம். ஆனா சூழ்நிலைக்கு ஏற்ப சில பேர்லாம் இன்னைக்கு ரொம்ப மாற்றமாகணும், அவங்க அப்படி பண்றாங்க பண்றாங்கன்னு ஒரு விளம்பரத்துக்காகவே ஒரு சைவத்தை அந்த ஈஷியை வரக்கூடிய நிலையிலே சில பேர் இருக்கிறதுனாலேயே வேண்டாம்னு சொல்லி சில பேர்த்தெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். பக்குவம் வாங்கி வரட்டும், தவறு கிடையாது. ஏன்னா இருக்கிற தொந்தரவையும் நம்மளே அதிகப்படுத்தி விட்ட மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம இடத்துல தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் அது மாதிரி மாற்றி செய்தாங்கன்னா அது இன்னும் தொந்தரவுகள் அதிகமாகும்.
சிவ அபராதத்தை விட குரு அபராதம் ரொம்ப ஜாஸ்தியானது. அதுக்கு மன்னிப்பு அவர் குருநாதம் தான் கொடுக்க முடியும். மற்ற சாமியை நீ அங்க போயிருப்பாங்க அவங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு நான் சிவருடைய குருத்ராதான் குரு நஷ்டே தர்சனம்னு ஆகவும் சொல்லும். சாமி இடத்துல தவறு பண்ணா குரு இடத்துல போய் கேட்டா குரு மன்னிச்சாருன்னா சாமி சரி அவனே மன்னிச்சுட்டான் அப்புறம் என்ன அப்படின்னு. அதான் குரு இடத்துல இதை பண்ணி சாமிட்டு போய் நின்று விதம் போகணுன்றாங்க. அதனால்தான் அந்த அருமையான பிரம்ம நாயனார் சேர்த்துமே அதான் என்ன அவர் மதிக்காம போயிட்டாருன்னா அவனும் சேர்ந்து அப்படின்னா இல்லையா அவனும் செய்வதற்கு புறம் பண்ணாரு. யார நம்ம ஒர்க்கம் தான் இருக்கணும் சொன்ன சாமி நினைச்சாரு சாமியும் செய்ய சொன்னாரு. அப்ப சாமிகிட்ட போய் சொல்றாரு சாமி இப்படி என்னையும் சொல்லிட்டான் உங்களையும் சொல்லிட்டான். அப்ப அவர் சொல்லியிருக்கணும் சாமி இப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன சொன்ன அவன் இப்படித்தான்ப்பா எல்லாம் இப்படித்தான் சொல்லியிருப்பா நீ அதெல்லாம் நினைக்காது நீ வா அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சரி சாமி நமக்கு. ஆனா அவர் அப்படி சொல்லியே இல்ல முதல்ல அவனை மதிச்சுட்டு வந்தோம். அடியார் நீ மதிச்சுட்டு என்னை கும்பிட்டு என்னத்தான் நீ முதல்ல அவங்ககிட்ட போகணும். அப்புறம் தான் நமக்கு அந்த சரித்திரங்களே வந்ததாக சரித்திரங்கள் நமக்கு சொல்லுது இல்லையா. ஆக அதை நாம் முழுமையாக உணர வேண்டும். சும்மா சரித்திரங்கள் யாரெல்லாம் படிக்கலாம். இன்னைக்கு தான் எல்லாருமே இன்னைக்கு பொழுதுபோக்காக படிக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாம் சின்ன சின்ன இந்த இதெல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் சொல்றா கூட நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆனா அதை உணர்வுபூர்வமாக நம்ம எப்ப கொண்டு வருவோமோ அப்பத்தான் முழுமையான தெய்வத்துக்கு நம்ம உள்ளானோம் என்பதை நம்ம அதை அப்பத்தான் நம்ம படிச்சு முடிக்கிறோம். அதை அறிந்து கொள்ள வேண்டுமாக என்று நமது ஆசையை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அந்த உதய சம்பந்தத்தை உபதேசிக்கிறோம். வந்திருக்கிறவங்கலாம் அமைதியாக கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா பிறகு பயணி தரவல்லது, இந்த வாழ்க்கையினுடைய நிறைவு தரவல்லது, இக பல நலங்களே தரவல்லது, நமக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் உடம்பு தொழில் அனைத்துமே நிவர்த்தி செய்யவல்ல ஒரு நல்ல நிலை. இப்போ அதை பயன்படுத்துகிற மாதிரி வேற ஏதாவது வரி இருக்கா சரி சொல்றதுக்கு இப்ப நான் சொல்லுறேன் இருந்தா சொல்லுங்க அதையும் செய்கிறேன். அதை தரவல்ல நிறைய நம்ம அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சாணம் நமக்கு ஏற்படுத்தியிருக்காரு. அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாக அனைத்து அன்பர்களுக்கும் நம்ம நிறைந்த நல்வாழ்த்துக்களை மாற்றியம் தெரிவித்துக் கொண்டு நம்ம சற்று நிறைவு செய்கிறோம். நம்ம பார்வதி பதகே நம சிவாய வாழ்வே.